இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபை இன்று புனித மத்தியா திருத்துதரனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. அவர் ஒரு மறைசாட்சி. கடவுள் நம் அனைவருக்கும் ஒரு பரிசை, ஒரு மிகப்பெரிய கொடையை கொடுத்திருக்கின்றார். அந்த பரிசு, அந்த கொடை என்னவென்றால் இந்த வாழ்வு தான். இந்த வாழ்வை தான் நமக்கு மிகப்பெரிய பரிசாக, மிகப்பெரிய கொடையாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த வாழ்வை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த வாழ்வோடு சேர்த்து நிறைய அருள் வரங்களையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். வாழ்வை கொடுத்திருக்கின்றார். அந்த வாழ்விலே நிறைய அருள் வரங்களை கடவுள் கொடுத்திருக்கின்றார். கடவுள் கொடுத்த இந்த அருள் வரங்களை அல்லது ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் திரும்ப பெற்றுக்கொள்வது கிடையாது. அந்த வாழ்வை நமக்கு கொடுத்துட்டார், சுதந்திரமாக நம்முடைய கையில் கொடுத்து விட்டார். அந்த வாழ்வை வாழ்வதும் அந்த வாழ்வை வீணடிப்பதும் நம்முடைய கைகளில்தான் உள்ளது. அந்த வாழ்வை வாழ்ந்தவர், அந்த வாழ்வை வீணடித்தவர் இன்றைய திருவிழாவிலே நாம் காணலாம். அந்த வாழ்வை வாழ்ந்தவர் மத்தியா என்ற திருத்தூதர், வீணடித்தவர் யூதாசு. புனித மத்தியா 12 திருத்தூதர்களில் யூதாசும் ஒருவன். தான் பெற்றுக்கொண்ட அந்த வாழ்வை, அந்த அழைப்பை அவன் வீணடிக்கின்றான். 30 வெள்ளிக்காசுக்காக அவன் வீணடிக்கின்றான். மாசற்ற செம்மறியை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அவன் தன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்கின்றான். அப்பொழுது 11 பேர் தான் இருக்கின்றது. இன்னும் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த மத்தியா. இவரை பற்றி நிறைய குறிப்புகள் விவிலியத்தில் இல்லாமல் இருந்தாலும் 72 சீடர்களோடு இவரும் பயணம் பெற்றவர். ஒருவேளை அவர் கூட நினைத்திருக்க மாட்டார், நானும் அந்த 12 திருத்தூதர்களில் ஒருவனாக வருவேன் என்று சொல்லி நினைத்து பார்த்திருக்க மாட்டார். ஆனால் அந்த அழைப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை, அந்த வாழ்வை ஏற்றுக்கொண்டார். திருத்தூதராக இன்று இருக்கின்றார். அந்த வாழ்விலே அவர் உச்சம் தொட்டார். எப்படி என்றால், அவர் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். வேத சாட்சியாக, மறைசாட்சியாக அவர் மரிக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி: நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனிதரவும் என்று கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் தகுதியானவர்களை ஒருபோதும் தேர்ந்தெடுப்பது கிடையாது. கடவுள் தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பது கிடையாது. மாறாக தான் தேர்ந்தெடுத்தவர்களை அவர் தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பது கிடையாது, தான் தேர்ந்தெடுத்தவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். இயேசுவினுடைய அந்த திருத்தூதர் குழாம் 12 பேரை கொண்டது. அந்த 12 பேரை பார்த்தோம் என்றால் நிறைய பேர் பாவிகள், வரி வசூலிப்பவர்களாக இருந்தார்கள், தீவிரவாதிகளாக இருந்தார்கள். ஆனால் எல்லோரையும் தேர்ந்தெடுத்தார். அவர் தகுதி பார்த்து தேர்ந்தெடுக்கவில்லை. நல்லவர்களை, வல்லவர்களை, திறமையில் உயர்ந்தவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. தான் தேர்ந்தெடுத்தவர்களை அவர் தகுதி உள்ளவராக அவர் மாற்றுகின்றார். அப்படிப்பட்டவர் தான் இந்த மத்தியா. இந்த மத்தியா தமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்வை, அந்த அழைப்பை அவர் வாழ்ந்தார். இன்று நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கும் ஒரு வாழ்வு இந்த மண்ணுலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் சிறப்பாக திருமுழுக்கு என்ற அருள் சாதனத்தின் வழியாக ஒவ்வொருவரும் கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக வாழ இந்த வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அந்த வாழ்வை நாம் வாழ வேண்டும், கடவுளுடைய துணையோடு வாழ வேண்டும். நம்மை படைத்த கடவுள் நம்மை தன்னந்தனியாக விட்டு விடுவது கிடையாது, நம்மோடு இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்பை பெற்றுள்ளோம் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது நீங்கள்லாம் நினச்சிக்கலாம், என்ன அழைப்பு? அழைப்பு என்றால் அது குருவானவருக்கும் அருள் சகோதரிகளுக்கும் தானே அழைப்பு, நமக்கு என்ன அழைப்பு என்று நீங்கள் ஒரு கணம் சிந்திக்கலாம். ஆனால் நீங்களும் இந்த அழைப்பில் பங்கெடுக்கிறீர்கள். பொது குருத்துவத்தில் நீங்களும் பங்கெடுக்கிறீர்கள். பணி குருத்துவத்தில் குருவானவர்களாகிய நாங்கள் பங்கெடுக்கின்றோம். பொது குருத்துவத்தில் நீங்கள் பொது நிலையினர் பங்கெடுக்கின்றீர்கள். ஆக இந்த அழைப்பை நீங்கள் வாழ வேண்டும். அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கணவனாக,
ஒரு கணவன் மனைவியாக, ஒரு ஆசிரியராக, அல்லது சமுதாயத்தில் ஒரு தலைவராக ஏதோ ஒரு அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அழைப்பை நீங்கள் வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக பிறருக்கும் அது உதவியாக இருக்கும். சில நேரங்களில் நிறைய பிரச்சனை சமுதாயத்தில் இருக்கிறது என்றால் திடீரென்று வெடித்து சமுதாயத்தில் பெரிய பிரச்சனையாக வருவது கிடையாது. அதை அடிநாதமாக அந்த குடும்பத்திலிருந்து தான் நாம் பார்க்க முடியும். ஒரு நல்ல தந்தையாக, நல்ல ஒரு தாயாக அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு நாம் சரியாக வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்தெடுத்தோம் என்றால் இந்த சமுதாயத்தில் ஏது தீங்கு, ஏது கேடு நடக்கப் போகின்றது? எடுத்த உடனே நாம் சமுதாயத்தை அப்படி கை காட்டி விட்டு சமுதாயம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி இப்படி கையை காட்டிட்டு போயிடுறோம். ஆனால் அதனுடைய அடிப்படை நாதம், அடிநாதம் எங்கே தொடங்குகிறது என்றால் குடும்பத்தில். ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு குடும்பத் தலைவராக, ஒரு குடும்பத் தலைவியாக, அல்லது சமுதாயத்திலே அல்லது திருச்சபையிலே பங்கிலே ஒரு அன்பிய பொறுப்பாளராக, ஒரு கோவிலிலே ஒரு பொறுப்பாளராக நம்முடைய பணியை, நம்முடைய வாழ்வை, நம்முடைய அழைத்தலை நாம் சரியாக செய்கின்ற பொழுது எல்லாமே சரியாக நடக்கும். ஆக இந்த வாழ்வை நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆனால் இந்த வாழ்வை வாழுகின்ற பொழுது நிறைய பிரச்சனைகள், உலகப்போக்கிலான காரியங்கள், நிறைய துன்பங்கள் நம்மை அமிழ்த்தும், நம்மை அப்படியே வச்சு புதைச்சிடலாம் அப்படின்றது போல நம்முடைய வாழ்வு சில நேரங்களிலே இருக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அழைத்தவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த அழைப்பை கொடுத்திருக்கின்றார். அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த ஒரு தெம்பிலும் அந்த ஒரு திடனிலும் நம்முடைய வாழ்வை நாம் நடத்தி செல்ல வேண்டும். எனவே பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப ஒருவேளை நம்முடைய வாழ்வு வீணாக போகிறது என்றால் அது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நன்றாக வாழ்ந்தாலும் சரி, அல்லது அந்த அழைப்பை வீணடித்தாலும் நம்முடைய வாழ்வுக்கு we should take responsibility. நம்ம தான் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். ஆக இந்த அழைப்பை வாழ்வதற்கு இந்த தாயும் உதவி செய்வார்கள். இந்த வாழ்வை வாழ்வதற்கு உதவி செய்வார்கள். சில பேர் இந்த வாழ்வை முடித்து கொள்கிறார்கள். தெம்பில்லாமல், எதிர்கொள்ள முடியாமல் இந்த வாழ்வை முடித்து கொள்கிறார்கள். அவ்வளவுதான் இந்த வாழ்வு என்று சொல்லி கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்வை முடித்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடாது. நிறைய துன்பங்கள், வேதனைகள், வருத்தம், அப்படி துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள்லாம் வரும்போது இந்த பாடுபட்ட சுருவத்தை மட்டும் பார்த்துக்குங்க. அதில் சுருவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துணி இடையில் இருக்கும். அந்த ஒட்டு துணி கூட இல்லாமல் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் என்ன பாவம் செய்தார்? ஒன்றுமே செய்யலை. சென்ற இடங்களெல்லாம் நன்மைதான் செய்து கொண்டு சென்றார். அப்போ துன்பங்கள், வேதனைகள் வரும் பொழுது இந்த சிலுவையை பாருங்கள், அன்னை ஆரோக்கிய தாயை பாருங்கள். எத்தனையோ துன்பங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும் கடவுள் வழிநடத்துவார், அழைத்தவர் கைவிட மாட்டார் என்ற ஒரு தெம்போடும் திடனோடும் தான் அந்த வாழ்வை அவர்கள் நடத்தி சென்றார்கள். எனவே இந்த வாழ்வை வாழ்வதற்கு பல்வேறு விதமான தடைகள், வேதனைகள், சோதனைகள் வந்தாலும் தளர்ந்து போக வேண்டாம். அழைத்தவர் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம், ஜெபிப்போம். ஆமென்.